Hello students, welcome to HIPAA Max 11th Standard Max Chapter 11, Example 11.30. இந்த வீடியோல பார்க்கலாம். Evaluate the following integrals அப்படி கொடுத்திருக்காங்க. First question பாருங்க. Integration of 2x root of 1 plus x square dx. கரெக்டா? இதுதான் நம்ம இப்போ integrate பண்ணோம். And இது கவனிங்க root of 1 plus x square. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, இதை நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? சொல்யூஷனில் integration of 2x root of 1 plus x square into dx. So இப்போ நான் என்ன பண்றேன்னா let 1 plus x square is equal to u ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை u ன்னு கன்சிடர் பண்றேன். இப்போ இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுமா, இது 0 ஆயிடும், x square வந்து 2x ஆயிடும், dx is equal to u வந்து du. டிஃபரன்ஷியேட் பண்றோம்ல, அப்போ x square 2x dx du. இப்போ இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். integration of 2x dx du, 2x dx du and root of 1 plus x square பதிலா root of u ன்னு எழுதிக்கலாமா. இப்போ இந்த டேர்மை நம்ம இன்டிகிரேட் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ integration of u power 1 by 2 du. இதை இன்டிகிரேட் பண்ண x power n. ஸோ x power n plus 1 divided by n plus 1 plus c. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். u power 2 1s are 2 plus 1, 3 by 2 divided by 2 1s are 2 plus 1 same 3 by 2 plus c. இப்போ அடுத்த லைன் இது ரெசிப்ரோக்கல் 2 by 3. u இருக்கிற இடத்துல இப்போ 1 plus x ஸ்கொயர்னு எழுதிக்கணும். பவரில் 3 by 2 plus c. ரொம்ப ஈஸி. ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவல் டு u ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்டிகிரேஷன் ஆஃப் e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். சொல்யூஷனில் கொஸ்டின் எழுதிக்கலாம். e பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இப்போ இதில் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, e பவரில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு பாருங்க. e பவர் எக்ஸ் ஒரு சிங்கிள் டேர்ம் வந்தால் பரவாயில்ல, பட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரனால லெட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூன்னு எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 இன்டூ எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டியூ. எக்ஸ் டிஎக்ஸ் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டியூ பை 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போது இன்டிகிரேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் எப்படி மாறும் பாருங்கள். இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல யூ. கிளியரா? எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல டியூ பை 2. இப்போ இந்த 1 by 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இ பவர் மைனஸ் யூ டியூ. இதுக்கப்புறம் இதை ஈஸியாக நீங்கள் இன்டிகிரேட் பண்ணலாம் இல்லையா? 1 by 2 இ பவர் எக்ஸ் இன்டிகிரேட் பண்ண அதே இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண வரும், அதை டிவைடடில் எழுதணும். டியூக்கு பதிலாக ப்ளஸ் சி. மைனஸ் வெளியே எடுத்துடலாம். மைனஸ் 1 by 2 இ பவர் மைனஸ் யூ ப்ளஸ் சி. இப்போ யூ இருக்கிற இடத்துல என்ன நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்தோமோ அதை எழுதணும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி இல்லையா சம்? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சைன் எக்ஸ். அடுத்த கொஸ்டின் இன்டிகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். சேம் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். சொல்யூஷனில் இன்டிகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸு டிஎக்ஸ். இப்போ டினாமினேட்டில் இருக்கிறத நம்ம சப்ஸ்டியூஷனாக எடுத்துக்கலாம். லெட் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ. இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் எக்ஸு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டியூ. இப்போ சைன் எக்ஸ் இருக்குது, டிஎக்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் வேல்யூ வந்து டியூக்கு போயிடணும். சரிங்களா? இங்கேயே மாற்றிடலாம். சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டியூ. அப்போ தான் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இன்டிகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு sin x into dx பதிலாக மைனஸ் du. 1 by cos x பதிலாக 1 by u இன்டிகிரேஷன். இப்போ 1 by u வந்து log modulus u மைனஸ் du. ஸோ மைனஸ் வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடலாம். duக்கு பதிலாக ப்ளஸ் சி. ரொம்ப ஈஸியான குட்டி சம். இப்போ u இருக்கிற இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் என்ன எடுத்தோமோ அதை எழுதிக்கலாம். log of 1 ப்ளஸ் cos x plus
சி. அவ்வளோதான் குட்டி சம். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 + x² into dx. இப்போ ஃபங்க்ஷன் வந்து 1 + x² தான் எடுக்க போகிறோம் இல்லையா? சொல்யூஷனில் இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 + x² into dx. x இருக்கிற இடத்துல x is equal to tan uன்னு கன்சிடர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நம்ம u மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து 1 + x² இருக்கனால tan u. இப்போ இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx is equal to secant square u du. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். dx இருக்கிற இடத்துல secant square u du divided by x இருக்கிற இடத்துல tan u. அப்போ 1 + tan square u. இப்போ 1 + tan square u வேல்யூ என்னன்னா secant square u into du. இது ரெண்டு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் du மட்டும் இருக்கும். இன்டிகிரேஷன் ஆஃப் du ஓட வேல்யூ என்ன? u + c. அடுத்த லைனில் இந்த யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா? ஸோ யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இந்த இடம் பாருங்கள். இது எப்படி நான் சேஞ்ச் பண்ணலான்னா u is equal to tan inverse of x. u தான் வேணும். ஸோ tan ஆன்சர் கொண்டு போனால் இன்வர்ஸ். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். u இருக்கிற இடத்துல tan inverse x plus c. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எல்லாருக்கும் சம். அடுத்த சப்டிவிஷன் integration of x into a minus x whole power 8 dx. இப்போ ஃபங்க்ஷன் என்ன எடுப்போம்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதுதான். ஸோ ஃபங்க்ஷன் என்ன எடுக்க போகிறோம்? a minus x. Integration of x into a minus x whole power 8 into dx. So let u is equal to a minus x. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். du ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். du is equal to a வந்து கான்ஸ்டன்ட். அப்போ மைனஸ் d வந்து dxன்னு ஆகிடும். இப்போ dx இருக்கிற இடத்துல du. ஸோ மைனஸ் du is equal to dxன்னு எழுதிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். integration of x into a minus x whole power 8 into dx is equal to, இப்போ x இருக்கு இல்லையா? அப்போ இந்த டேர்மில் இருந்து நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். u is equal to a minus x. மைனஸ் எக்ஸ் ஆன்சைட் கொண்டு போனால் x is equal to a minus uன்னு ஆகிடுமா? அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். a minus u. a minus 8க்கு பதிலாக u power 8 dxக்கு பதிலாக மைனஸ் du. இப்போ இந்த மைனஸை வெளியே கொண்டு வந்துடலாம். மைனஸ் a into u power 8. a u power 8 மைனஸ் u power 8 இங்கே 1 இருக்கு. அப்போ u power 9 கிளியராக into du. ஸோ நெக்ஸ்ட் லைனில் மைனஸ் இன்சைட் மல்டிபிள் பண்ணிட்டோன்னா மைனஸ் a u power 8 ப்ளஸ் u power 9 du. இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணலாம். மைனஸ் a கான்ஸ்டன்ட். u power 8 இன்டிகிரேட் பண்ணால் u power 9/9 ப்ளஸ் u power 9 இன்டிகிரேட் பண்ணால் u power 10/10 ப்ளஸ் c. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் a u இருக்கிற இடத்துல a மைனஸ் எக்ஸு பவரில் 9 டிவைடட் பை 9 ப்ளஸ் a பவர் எக்ஸ் பவரில் 10 டிவைடட் பை 10 ப்ளஸ் c. ஸோ இதை வந்து புக்கில் வந்து பாசிட்டிவ் டேர்ம் ஃபஸ்ட்டில் எழுதியிருக்கனால நம்மளும் எப்படி எழுதிடலாம்? a minus x power 10/10 minus a into பவரில் 9/9 ப்ளஸ் c. புக்கில் வந்து ஃபஸ்ட்டே இதை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து அப்புறம் தனித்தனியாக பிரித்து இன்டிகிரேட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ப்ளஸ் மைனஸ் டைரெக்டாகவே செய்யலாம்.